ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அந்த வாசிப்பது என்பது வேறு, தியானிப்பது என்பது வேறு. கரெக்டாக? ஸோ வாசிப்பது அப்படின்னா நம்ம சும்மா அதை ரீட் மட்டும் பண்ணிட்டு போகணும். ஆனால் தியானிப்பது அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை உற்று நோக்கி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சொன்னாங்க, அதோட வசனத்துடைய மைய கருத்து என்ன, அந்த வசனத்துடைய முன்பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, அதோடைய கீழ்ப்பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறது, இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உற்று நோக்கும் போது தான் அதை தியானிப்பது என்பதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பைபிளை எப்படிலாம் தியானிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைபிளில் ஒரு சங்கீதம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சங்கீதத்தில் முதலாவது சங்கீதத்தை எடுத்துக்கிறீங்க. அதை நீங்கள் நீங்கள் படிக்கலாம், அதை எப்படி பிரித்து நம்ம படிக்கலாம், அதை எப்படி தியானிக்கலாம், சப்போஸ் நம்ம அதை எப்படி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வசனத்தில் கருத்துக்களை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முதலாவது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளஸ் அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப